யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கு 4ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் நல்லூர் செட்டித் தெருவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சங்கரப்பிள்ளை அபிராமி பிள்ளை அவர்கள் 28/11/2022 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பொன்னம்பலம் மீனாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற வைத்திலிங்கம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகளும், வைத்திலிங்கம் சங்கரப்பிள்ளை சமாதான நீதவான் அவர்களது அன்பு மனைவியும், சத்தியவரதன் வரதன் கட்டப்பிர, நிர்மலா வசந்தி நல்லூர், கிருபாவரதன் கிருபா நெடுந்தீவு, கோகுலவரதன் சிவா லண்டன், சந்திரகலா ஆனந்தி நல்லூர், விஜயலதா ஜெயந்தி லண்டன், பத்மவரதன் பரன் கனடா, தவமுகலா சாந்தி லண்டன், பானுகலா கலா பிரான்ஸ், அருள்வரதன் அருள் லண்டன் ஆகியோரது பாசமிகு தாயாரும், சிந்தாமணி குணசிங்கம் அவர்களின் அன்பு சகோதரியும், காலம் சென்றவர்களான பொன்னையா, தெய்வான பிள்ளை, கணபதி பிள்ளை, பொன்னம்பலம், சுப்பிரமணியம், சின்னத்தம்பி காங்கேசு, குமாரசாமி, ஐயாத்துறை ஆகியோரின் மைத்துணியும், மஞ்சுளா கட்டப்பிராய், ஸ்ரீஹரன் நல்லூர், பாக்கியலட்சுமி நெடுந்தீவு, சகுந்தலா தேவி லண்டன், புவனேந்திரன் நல்லூர், தர்மரத்னம் லண்டன், பொன்மதி கனடா, செல்வராஜா லண்டன், சபேசன் பிரான்ஸ், ஜானகி லண்டன் ஆகியோரின் அன்பு மாமியாரும், குமரன், குகப்பிரியன், ஜனகன், துவாரகன், மஹிபன், நிருஜன், கினோஜா, மதுஷன், நிரோஜன், கிந்துயன், அபியதர்ஷன், விட்டிலன், லக்ஷினி, யனுஷா, தனுஷா, அனுராஜ், அபிராஜ், பானுசன், டினோஷா, கபிஷன், அபிஷன், ஆருத் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். அன்னாரது இறுதிக்கிரியைகள் 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 8 மணி அளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் முற்பகல் 11 மணி அளவில் செம்மணி இந்து மயானத்தில் புதவிடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் வரதன் 7798250551, மகள் நிர்மலா 7620277783, மகன் கிருபா 77264346, மகன் சிவா 7956222254, மகள் ஆனந்தி 7723737985, மருமகன் தர்மரத்னம் 7989423969, மகன் பரன் 4723922666, மருமகன் செல்வராஜா 7983761111, மருமகன் சபேசன் 65249817, மகன் அருள் 7930599997. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.